அண்மைச் செய்தி. புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். முறைகேடு வழக்கில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சிபிஐ கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் போராடிய நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று கடந்த 2 நாட்களாக பொதுப்பணித்துறை தலைமை அலுவலர் லஞ்சம் வாங்கியதாகவும் மற்றும் முறைகேடு நடப்பதாகவும் சிபிஐ விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சிபிஐ கைது செய்தது. இதற்கு பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவை இன்று கூடையேற்பு எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இதுகுறித்து விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் இதற்கு தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்து இதற்கு தனி விவாதம் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் அதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. உடனடியாக இந்த வாய்ப்பளிக்காத சட்டமன்ற தலைவரை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய சபாநாயகர்களுடைய முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதனையடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றினர். இந்த தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்ட சிபிஐ காரணமாக கைது செய்யப்பட்ட நிலையில் அது குறித்து உடனடியாக இந்த விவாதம் நடைபெற வேண்டும், சட்டப்பேரவை அனைத்தும் ஒத்திவைத்து இது குறித்து விவாதம் நடைபெற வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் அவர்கள் தற்போது அந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ளாததால் அவர்கள் முற்றுகை சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலர்கள் முற்றுகையிட்டனர். உடனடியாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அவர்களை குண்டுகட்டாக கைது செய்ய அவர்கள் உடனடியாக குண்டுகட்டாக வெளியேற்ற உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் குண்டுகட்டாக தற்போது வெளியேற்றினர். இதனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தற்போது அவர்கள் இது குறித்து விவாதம் நடைபெற வேண்டும் என வெளிநடப்பு செய்து அங்கேயும் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இது குறித்து உடனடியாக பேச வாய்ப்பு அளிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது வரை அவர்கள் வாய்ப்பு அளிக்கவில்லை. தற்போது சட்டப்பேரவை நடைபெற்று வரும் நிலையில் இவர்கள் அந்த பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளரை சிபிஐ கைது செய்து குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தற்போது அவர்கள் போராடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.